டே தம்பி, எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட் சம்மு ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்ன்னு இருக்கு ஜிபின்னு. சரியா சொல்றது? பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. 5, -3, 9/5, -27/25 கொடுத்து அப் டூன்னு கொடுத்துருக்கு. சரியா? மறந்துடாத. ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்னு கேட்டிருக்கு. அப்போ ஏன்றது அந்த சீக்வன்ஸ்லேருந்து எடுத்து எழுதுனோம்னா 5 அப்படின்னு வரும். ஆர்ன்றது T2/T1 அப்படின்றத காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. பொது விகிதம்னு அர்த்தம் தமிழில், இல்லைன்னா பெருக்கு விகிதம் சொல்லுவாங்க. பொது விகிதம் சொன்னாலும் சரி, பெருக்கு விகிதம் சொன்னாலும் சரி. ரைட்டா? ஜிபி அப்படின்றது கணக்கில் கொடுத்துருக்கனால சம் ஆஃப் ஜிபின்னு சொல்லிட்டா கவனித்து செஞ்சுக்க சொல்லிட்டேன். சம் ஆஃப் ஜிபி அப்படின்னு சொல்லிட்டாலே ஆர் கணக்கில் யூஸ் ஆகணும். ஜிபி கணக்கில் ஆர் யூஸ் ஆகும். ஆர்ன்றது காமன் ரேஷியோ, அது யூஸ் ஆகும்டா. ஏபி கணக்குனா டி யூஸ் ஆகும். நீ எழுதையிலே தப்பாக எழுதுறியா ரைட்டாக எழுதுறியான்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ கொடுக்கப்பட்ட கணக்கை எழுதிட்டேன். அப்படியே சீக்வன்ஸை எழுதிட்டு ஏ வந்து 5 கேட்டிருக்கிறது, n டேர்ம்ஸ் கேட்டிருக்கனால என்னன்னே வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏ வந்து 5, ஆர் வந்து T2/T1, -3/5. மைனஸ் வந்திருக்கனால 1 விட சிறுசு தான் அது. இங்கிட்டு தானே வரும். நம்பரில் என்ன யோசிச்சு பாரு, 1 விட சிறுசு 0 மைனஸ் நம்பர் தான் இங்கிட்டு வரும். அப்போ லெஸ் தான் அப்படின்னு போட்டு தான் 1ன்னு போடணும். 1 தான் பெருசு. அப்போ ஃபார்முலா எழுதியில 1லேருந்து கழிக்கிற மாதிரி எழுது. 1லேருந்து கழிக்கிற மாதிரி எழுதணும் ஃபார்முலாவை. 1 - r அந்த மாதிரி எழுதணும். இந்த இருக்கேன் பாரு, a × 1 - r/n/1 - r. இதுதான் ஃபார்முலா. ரைட்டு. ஏக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும், அவ்வளோதான். ஏக்கு பதிலாக 5 1 - r/n -3/5 அப்படின்னு எழுதணும். பொறுமையாக நிதானமாக எழுதிக்க. கீழே 1 - 3/5 இருக்கு. அந்த -3/5 நடுவில் உள்ள மைனஸோட சேர்ந்தா ப்ளஸ் ஆயிரும். 1 + 3/5 அப்படின்னு வரும். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் பொறுமையாக எடுத்துக்க. என்னன்றது கொடுக்கல, அதனால கணக்கு ஆன்சரில் எண் வந்து நிற்கும். அப்படியே கொஸ்டினில் எண் கடைசியில் வந்து ஆன்சரில் நிற்கும்டா. SN = A5 1 - bracket -3/5 -3/5 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 1 அந்த மைனஸை சேர்த்து எழுதிடலாம் டேரெக்டாக, இல்லை அடுத்த ஸ்டெப்பில் கூட எழுதலாம். -3/5 போட்டுட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸை ப்ளஸ் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 × 1 அது வந்து ப்ளஸ் ஆகாது, எண்ணை பொறுத்து தான் மாறும். அதனால் அதை அப்படியே வச்சுக்கோ. -3/5 அப்படின்னு வச்சிரு. ஏன்னா என்னன்றது நம்பர் தெரிஞ்சால் தாண்டா ப்ளஸ் ஆகும். அதனால் பார்த்துக்கோ. அது அப்படியே தான் வரும் கொஸ்டினில். ரைட்டு. 1 + 3/5 வந்துடும். மைனஸ் ப்ளஸ்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 5 + 3 8/5 வந்துடும். கீழே வந்து 8/5 வரும். அப்படியே ரிசிப்ராக்கல் பண்ணிக்க. ரிசிப்ராக்கல் பண்ணோம்னா 25/8 மாறிடும். 5ஓட போய் அது மல்டிப்ளை ஆயிரும். 5 5 = 25 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை ஆகி 25/8 அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்டில் 1 - -3/5 அப்படின்னு எழுதி முடிக்கணும். புரியுதான்னு பாரு. எழுதுறத கொஞ்சம் நல்லா எழுதிக்க. அந்த ஓரத்தில் உள்ளதை, ஏன்னா நான் வந்து சேர்த்து எழுதுறேன்னு சொல்லிட்டு தப்பாக எழுதிடாத. 1 - -3/5 அவ்வளோதான். இதுதான் ஆன்சரு ஃபர்ஸ்ட் கணக்குக்கு உள்ளது. ஃபர்ஸ்ட் கணக்கில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்ரு. செகண்ட் சம்மில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி தான் இருக்குது. 256, 64, 16 அப்படின்னு இருக்கு. பார்த்துக்கோ. சரியா? அப்போ ஆர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் செஞ்சுக்க. சைடில் கோடு போட்டு செய்கிறேன். செகண்ட் சம்மு 256, 64, 16. ரைட். அதில் அடுத்து என்ன இருக்குன்னு பாரு. ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் 256, ஆர்ன்றது காமன் ரேஷியோ T2/T1, 64/256, 64/256 அடித்தா 1/4 லெஸ் தேன் 1. ஆர் வந்து சிறுசு 1 விட. அப்போ லெஸ் தேன் எள்ளு மாதிரி போட்டு 1 போடணும். 1 தான் பெருசு. 1 தான் பெருசு, மறந்துடாத. இந்த எழுதியிருக்கேன். லெஸ் தேன் 1ன்னு அர்த்தம். அது ஓப்பன் சைடில் உள்ளதாண்டா பெருசு.
அப்போ Sn equal to A into 1 minus R power n by 1 minus R. அப்போ Sn equal to A 256, A வந்து 256, 1 minus 1 by 4 போட்டு ஹோல் பவர் n போட்டுக்க. சர்வீஸ் கேட்டதுக்கு இதான் பதில். 1 minus 1 by 4, 256 இருக்கட்டும். 1 minus 1 by 4 ஹோல் பவர் என்னன்னா 2 தடவை போடணும். 1க்கும் பவர் n தான், 4க்கும் பவர் n தான். அதனால சைடில் செஞ்சு காமிச்சிட்டு வர்றேன், பார்த்துக்க வேணாம். 1 by 4 ஹோல் பவர் n அப்படின்னா 1 பவர் n by 4 பவர் n. 1 எத்தனை டைம் போட்டாலும் 1 தான். அப்போ 1 by 4 பவர் n, அதை தான் இங்கே கொண்டு ரிசல்ட்டில் போடணும். 1 minus 1 by 4 பவர் n டிவைடட் பை குறுக்க பெருக்கி கழிச்சிரு, சப்ராக்ட் பண்ணிடு. 1 4s are 4, 4ல் 1 போச்சுன்னா 3, 3 by 4, 3 by 4, 3 by 4. நெக்ஸ்ட்டு அதை கிராஸ் இது ரிசிப்ராக்கல் பண்ணி மேலே ஆன்சர் எடுத்துக்கோ. 3 by 4ன்னு வரும், கிராஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோ, மறந்துடாத. 3 by 4, அப்போ 256 into 1 minus 1 by 4 power n. அந்த 4 by 3 மல்டிபிள் அடிக்க முடியுமான்னு பாரு, இல்லைன்னா அப்படியே மேலே மல்டிபிளை பண்ணிவிட்டு கீழே எழுதிக்க ஆன்சரை. என்ன வரும்னு பார்த்துக்க. 6 நாங்க 24, 4 மிச்சம் 2, 5 நாங்க 22, 22. அடுத்து என்னது 4 2 8, 10 22 என்ன வருது? 10 24. 10 24 டிவைடட் பை 3, 1024, 1024 by 3, 1 minus 1 by 4 power n. இதுதான் அதனுடைய ஆன்சர், செகண்ட் சம்மு. புரியுதான்னு பார்த்துக்க. இது ஃபுல்லாக 2 மார்க் சம் தான் எல்லாமே.